வணக்கம் மக்களே. ஆர்கே சிஓசி சேனலுக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன். நம்ம இமேஜில் பார்க்குற மாரி ஜூலை மாத கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் கேலண்டரை எல்லோரும் பார்த்தீங்களா இல்லையா? இந்த மாதம் முழுக்க நமக்கு செம்ம ஜாலியான அதே சமயம் நமக்கு ஈவெண்ட்ஸு காத்துக்கிட்டு இருக்குது. இந்த வீடியோ கொஞ்சம் ஃபன்னாக ஜாலியாக கொண்டு போகலாமான்னு இருக்கேன். ஜஸ்ட் ஒரு பிக்சர் தான், அப்படி கேலண்டர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக்கு கமெண்ட்லாம் போட்டு விட்ருங்க. ஸோ எந்தெந்த ஈவெண்ட்டு எப்போ வருது, அதனுடைய என்ன மீட்ரு, அதனுடைய என்ன மேட்ரு எல்லாத்தையும் நம்ம சொல்ல போகிறோம். மீட்ரு மேட்ரெலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா நமக்கு சம்மர் ஜாமு. அது கூட இன்னும் நிறையா ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு சம்மர் ஜாம் தான் ஹைலைட்டு. சம்மர் ஜாமு கோல்டு கோஸ்ட் வருது. ஆக்சுவலி 3 கோஸ்ட் இருக்குது. சாரி, அது கொஸ்டா கொஸ்டா அது என்னமோ நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, ஓகேங்களா? ஃபோட்டோவை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ கோல்டு கோஸ்ட்டு. ஸோ 25% பக்கம் உங்களுக்கு ஏதோ ஆரம்பமே பார்த்திங்கன்னா நமக்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக கொடுத்துருக்கானுங்க. இந்த பார்த்தோன்னா இந்தா கிளம்பிட்டான் தங்கத்தை எடுங்க அந்த மாதிரி சம்மர் ஜாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கோல்டு கோஸ்ட்டோட. ஸோ மாதத்தோட ஆரம்பமே தங்கம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பேஷை அப்கிரேடு பண்ண கோல்டு பத்தாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு செம்ம வேட்டை. செம்ம வேட்டைனா நார்மல் வேட்டை கிடையாது, தங்க வேட்டை. அடுத்தது பார்த்திங்கன்னா கிளான் வார் லீகு. இது அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம சொல்ல போனால் இந்த மாதம் ஒரே ஒரு கிளான் வார் லீக் தான். லாஸ்ட்டு தான் எல்லாருமே பார்த்திங்கன்னா கிளான் வார் லீக்கில் பார்த்திங்கன்னா சூப்பர் மெடலை போட்டு அடிச்சு நவுத்திருப்பீங்க. இந்த முறை மெடலில் ஒரே ஒரு கிளான் வார் லீக் தான். ஸோ கண்டிப்பாக கிளான் வார் லீகை சண்டைக்கு சண்டைனா என்னை அல்வா திங்கிற மாதிரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு, ஆனால் எனக்கு இப்போ அல்வா திங்க பிடிக்கல. அது வேறு விஷயம். ஏன்னா 2 சிடபிள்யூ இல்லை, ஒரு சிடபிள்யூ தான் இருக்குது. அல்வாவோ இல்லை கொத்தமல்லியோ எப்படியாவது சாப்பிட்டு முடிச்சுருக்கேன். மாதத்தோட 14 நாள் வார் தான். அட்டாக்கில் சொதப்பிட்டு கிளான் லீடர்கிட்ட திட்டு வாங்காமல் 3 ஸ்டார் அடிக்கிறதுக்கு இப்போவே வியூகம் அமைச்சிடுங்க மக்களே. அடுத்ததான் வரான் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கு இந்த ஒன்ஜெம் கோப்ளினுக்கு அப்புறம் வரேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஜாமு எலக்சர் கோஸ்ட்டு. இது 8லேருந்து 15. அப்புறம் பார்த்தீங்கன்னா டார்க் எலக்சர் கோஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா 15லேருந்து 22. என்னடா சம்மர் ஜாமுக்கு போயிட்டே அப்படின்னு பார்த்தோன்னா, சம்மர் ஜாமு சில பேருக்கு ரொம்ப ரொம்ப அவளோட எதிர்பார்த்துருப்பீங்க, அதனோட டீட்டெயில் எதிர்பார்த்துருப்பீங்க. அதனால தான் நான் நடுவில் மாற்றிட்டு சம்மர் ஜாமுக்கு போகிறேன், வரிசையாக வராமல், ஓகேங்களா? ஸோ அங்கங்கே மாறி இருந்தாலும் அதுக்கு தான் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்லாம் போட்டு விட்றேன். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, விங்ஸு, அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. எலிக்சர் மற்றும் டார்க் எலிக்சர் குவாஸ்ட்கள். இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே வெறும் கலர் தண்ணி தான், எலிக்சர் தண்ணி தான். ஆனால் அந்த கருப்பு தண்ணி இருக்குது, கருப்பு தண்ணி அதான் ரொம்ப பவர். எந்த கருப்பு தண்ணி? இந்த சம்மர் ஜாம் டார்க் எலிக்சரு. ஸோ கோல்டு முடிஞ்சதும் அடுத்த எலெக்சரு, அப்புறம் டார்க் எலெக்சருன்னு வரிசையாக லூட்டி அடிக்கிறதுக்கான ஈவெண்ட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஹீரோஸாக அப்டேட் பண்ணி ரெடியாக இருங்க. ஜூலை 15லேருந்து 22. ஸோ இதில் ஹெல்ப்ஃபுல்லாக என்னென்னா உங்களுக்கு இன்னொன்று வருது, அது லாஸ்ட்டில் சொல்கிறேன். இது ஜூலை 15லேருந்து 22. இதுக்கு அடுத்தது மினி ஸ்பாட்லைட்டு. அந்த ஒன்ஜெம்மு வரேன் கண்டிப்பாக வரேன். ஸோ மினி ஸ்பாட்லைட்டு, அதாவது யாருடா அவன் என் பின்னாடியே நிற்கிறான் அப்படிங்கிற மாரி, இருடா உன்னை ஸ்பாட்லைட் வச்சு பார்க்குறேன் அப்படிங்கிற மாரி பார்த்திங்கன்னா, அந்த சின்ன கோப்களில் பார்த்திங்கன்னா கத்தியை வச்சுக்கிட்ட பையன் ஏதோ பிளான் பண்ணுறான். அது மாதிரி பேக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு கிஃப்ட் ஏதோ ரெடியாக இருக்குது. இந்த மினி ஸ்பாட்லைட்டில் பார்த்திங்கன்னா ஈவெண்ட்டில் ஏதோ நல்ல ரிவார்ட்ஸ் நமக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அந்த ஒன்ஜெம்மு அதானே கேட்குறீங்க, அந்த வந்துட்டேன். ஒன்ஜெம்மு ஜூலை 8லேருந்து 22, கிட்டத்தட்ட 20 நாள், சாரி 14 நாள் வருது. இந்த ஒன்ஜெம் கோப்ளின் ரிசர்ச்சர் எப்பா காசு பணம் துட்டு மணி ஒரே ஒரு ஜெம்மு கொடுத்தா போதும், ரிசர்ச்சை பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பான் ஆள். ஸோ நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச, ஆனால் அதே சில சமயம் கடுப்பேற்றுற அந்த பச்சை கலர் கோப்ளின் வந்துட்டான். வெறும் ஒரு ஜெம்மு வச்சு லேபில் ரிசர்ச் வேலையை சட்டுப்புன்னு முடிக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த இடத்துல இந்த ஒன்ஜெம் கோப்ளின்னு கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஆர்மியை இன்னும் பலப்படுத்துங்க, ஓகேங்களா? ஸோ கோஸ்ட்லாம் முடிச்சாச்சு, மினி ஸ்பாட்லைட்லாம் முடிச்சாச்சு. அடுத்தது அன்லிமிட்டெடு ஹீரோ ஈவெண்ட்டு ஜூலை 15லேருந்து 22. பார்த்துங்க, அன்லிமிட்டெட் ஹீரோ ஈவெண்ட். இந்த ரெண்டும் பார்த்தீங்களா ஃப்ரேமை? சம்மர் ஜாம் டார்க் எலிக்சர் கோஸ்ட்டும்
அன்லிமிட்டெட் இத தான் நான் சொல்ல வந்தேன். அன்லிமிட்டெட் ஹீரோ ஈவென்ட் ஒரே டைம்ல வருது. அடிச்சான் பாரு ஒரேடியா லக்க. ஹீரோ அடிச்சு தள்ளிக்கிட்டே இருங்க அப்டேட்டு. என்னுடைய 5 உங்கள்ட்ட 6 பில்டர் இருக்கானா? 5 பில்டர் இருக்கானா? 5 பில்டர் 6 பில்டரையும் ஒரேடியா திருப்பிடுங்க. நான்லாம் எங்கேயும் போமாட்டேன். நேரா தலைவன தூக்கிட்டு போய் ஹீரோல தான் உட்கார வைப்பேன். இந்த 5 நாள். மினிமம் ஒவ்வொன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, 2, 2 லெவல் அப் பண்ணிடலாம். டைம் மட்டும் தான் இஷ்யூ. முடிஞ்ச வரைக்கும் டைம் பார்த்துங்க. டைம் பேஸ் பண்ணி அத வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஈவென்ட் அதுவும் பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டாப் அன்லிமிட்டெடு ஹீரோ ஈவென்ட்டு. நான்லாம் யாரு? சிங்கத்தோட பல்ல விளக்குறவன், சிறுத்தையோட நகம் வெட்டுறவன், ஹீரோடா ஹீரோ அப்படிங்கிற மாரி கேலண்டர்ல மக்களே கேலண்டர்ல தரமான சம்பவம் இதுதான். ஹீரோஸ் அப்கிரேட்ஸ் இருந்தாலும் வார்ல பயன்படுத்தலாம் போல. இந்த வாரத்த மிஸ் பண்ணாதீங்க. ப்ளஸ் சம்மர் ஜாமு, டார்க் எலிக்சர் கோஸ்ட் வேற இருக்கு. அடுத்தது ட்ரெஷர் ஹண்ட் ஜூலை 16லருந்து 21 புதையல் வேட்டையா இருக்கும் போல. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற மாரி நம்ம வீடியோலாம் செம்மையா இருக்கும். பார்த்துக்கோங்க. இந்த வந்து ட்ரெஷர் ஹண்ட்ல ரகசிய பெட்டி ஒண்ணு இருக்கு. திறந்து புதையலை தேடுற ஈவென்ட். அதில வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கருப்பு பொட்டி கிடைக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்பி கிடைக்கும். சில பேருக்கு லெஜெண்டரி ஸ்கின்னு கிடைக்கும். சில பேருக்கு ஏமாத்துற மாரி போயும் போயும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரே டெக்கரேஷனா குடுத்துக்கிட்டு இருப்பானுங்க. ஸோ உங்களுக்கு என்ன வந்ததுங்கிறத அந்த வீடியோல கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கண்டிப்பா அப்ப லைவ்ல போடுவோம். லைவ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா லைவ் பார்த்துங்க. லைவ் இன்ஃபர்மேஷன் வரணும்னா மறக்காம என்ன பண்ணணும், நம்ம ஆர்கேசிஎஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரகசிய பெட்டியை திறந்துக்கிட்டே இருப்போம் அந்த டைமில். நம்மகிட்ட இருக்கிற அக்கௌண்ட் எல்லாத்துலேயும் திறந்துருப்போம். அதேமாதிரி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்க பசங்களுக்கு என்ன வந்ததுங்கிறத அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதில் என்னென்ன மேஜிக் பொருள் கிடைக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்தது ஜூலை 22லேருந்து 28 கிளான் கேம்ஸு. டேய் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வாங்கடா, அப்போ தான்டா அடிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும் அப்படிங்கிற மாரி மாத கடைசியை வந்துட்டாலே கிளான் மெம்பர்ஸ் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பாயிண்ட்ஸ்லாம் ஏற்றுறது தானே நம்ம வேலை. ரிவார்ட்ஸ் எல்லாம் ரெடியாகுங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸுக்கெலாம் ரெடி ஆகிட்டே இருங்க. அதை தான் நான் சொல்ல முடியும். அடுத்து சம்மர் ஜாமு எவர்திங்கு மொத்தமாக வச்சுட்டான். எவர்திங்கு கோஸ்ட்டை ஏய் என்னன்னா என்னையும் வச்சு செய்கிறீங்க, என் வண்டியும் வச்சு செய்கிறீங்க, மொத்தமாக செய்ய போகிறீங்களா அப்படிங்கிற கதை தான். கோல்டு எலிக்ஸரு, டார்க் எலிக்ஸரு எல்லாத்தையும் ஒரே அடியாக அள்ளுறதுக்கு மெகா ஈவெண்ட்டு ஜூலை மாதத்தில் முடியுது. மறக்காமல் சம்மர் ஜாமை யூஸ் பண்ணிங்க மக்களே. ஸோ இந்த கேலண்டரு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா நம்மளுடைய சேனலில் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஜூலை மாதம் முழுக்க நமக்கு செம்ம என்டர்டைன்மெண்ட் இருக்குது. ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்ருங்க ஈவெண்ட்டை பற்றி. அதுக்கப்புறம் நம்ம மறக்காமல் ஆர்கேசிஓசி சேனலுக்கு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபை போட்டுருங்க. ஓகே கைஸ், இன்னொரு நல்ல சூப்பரான ஸ்ட்ராட்டஜியில் பார்ப்போம். பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைபை போட்டு விட்ருங்க. சரிண்ணா.